வணக்கம் மக்களே. ஒருங்கிணைப்பு குழு விவகாரம் வெயிட் அண்ட் சி, தரமாக காய் நகர்த்தும் ஓபிஎஸ் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பன்னீர்செல்வம் அதிமுகவின் முக்கிய நபர்களுள் ஒருவராக இருந்தவர். 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்தவரும் கூட. 2016 ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி கட்சியில் ஏற்பட்ட உள்கலவரத்தில் அவர் ஒரு பிரிவின் தலைவராக உருவெடுத்தார். 2022 அதிமுக பொதுக்குழுவின் முடிவுகளின்படி அவர் கட்சியிலிருந்து நீக்கவும் பட்டார். இருப்பினும் அவர் தன்னோட ஆதரவாளர்களுடன் அதிமுக தொழிலாளர் உரிமைகள் மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி கட்சியின் உரிமைகளை பாதுகாக்க முயன்று வருகிறார்னே சொல்லலாம். இதன் பின்னணியில் அவர் தொடர்ந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். இந்த கட்சியின் சமீபத்திய தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு மிகவும் பொருத்தமானது. பன்னீர்செல்வத்தின் ஒன்றிணைப்புக்கான கருத்துக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. அனைவருக்கும் ஒன்றிணைப்பு விருப்பம் உள்ளது. அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே கட்சியின் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும் எனும் சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட ரீதியாக கட்சியில் சேர குறிப்பிட்ட கோரிக்கை இல்லை என்றும், ஆனால் ஒற்றுமைக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு தருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையன் கருத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் செங்கோட்டையனை சந்தித்து முழு ஆதரவினை தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயம் செங்கோட்டையனை சந்திப்பேன் என்று கூறிய ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனிடம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் என்ற செங்கோட்டையன் அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து பன்னீர்செல்வத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. விரைவில் தனது தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்ட உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் அதிமுகவின் முக்கிய நபர்களுள் ஒருவராக இருந்தவர். 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்தவர். 2016 ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி கட்சியில் ஏற்பட்ட உள்கலவரத்தில் அவர் ஒரு பிரிவோட தலைவராக உருவெடுத்திருக்காங்க. 2022 அதிமுக பொதுக்குழுவின் முடிவுகளின்படி அவர் கட்சியிலிருந்து நீக்கவும் பட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர் தன்னோட ஆதரவாளரோட அதிமுக தொழிலாளர்கள் உரிமைகள் மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி கட்சியோட உரிமைகளை பாதுகாக்க முயன்று வருகிறார்னே சொல்லலாம். மாதிரியாக உட்கட்சி குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது தாவேகா. நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளில் கணிசமான வாக்குகளையும் பொதுமக்களின் கணிசமான வாக்குகளும் இம்முறை விஜய்க்கு தான் கிடைக்கும். அது நிச்சயம் அதிமுக வாக்கு வங்கிக்கு பாதகத்தை உருவாக்கும். அதுபோல் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அதிமுக பழைய வலிமையோடு இல்லை. ஓபிஎஸ் தினகரன் ஃபேக்டர்னு சொல்லிக்கொள்ளும்படியான பாதிப்பை உருவாக்கும்னே சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் உட்கட்சி பிரச்சனைகள், விஜயோட அரசியல் வருகை ஆகியன இபிஎஸ்க்கு பெரும் சவாலாக மாறியிருப்பது உண்மை. அதிமுக இந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மீளும் என பார்ப்போம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் சிவசேனா நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.